ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸில் இன்டெக்ரல் கால்குலஸ் ஒன்றுங்கிற பாடத்தில் இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அந்த டைப் 3 திருப்பி அதை ரெக்கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இன்னும் கொஞ்சம் சில சம்ஸ் இருக்குது. அந்த சம்ஸ் எல்லாம் இப்போ பார்க்கலாம். டைப் 3ல் என்னென்ன பார்த்தோன்னா இன்டெக்ரல் e power x dx is equal to e power x plus c, இன்டெக்ரல் e power ax plus b dx. அதாவது ஈயோட பவரில் ax plus bன்னு இருந்தானா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவாக இருக்கோ அதை 1/aன்னு போட்டுட்டு திருப்பி அந்த ஃபங்க்ஷனை எழுதிடுறோம். இன்டெக்ரல் e power ax plus b dx is equal to 1/a e power ax plus b plus c. Integral a power x dx. A power x integration a power x by log a plus c under the condition that a is greater than 0 and a is not equal to 1. A power mx plus n dx இருந்ததுன்னா a power mx plus n by m log a plus c. இத்தனை ஃபார்முலாவையும் நம்ம யூஸ் பண்ணி ஒவ்வொரு மாடலையாக கணக்கு பார்த்துக்கிட்டே வந்தோம். அதோட இன்னும் சில கண்டினியூஷன் சம்ஸ் நிறையா இருக்குது. இன்டெக்ரல் a power minus x dx is equal to minus 1 by a power x log a plus c. இன்டெக்ரல் e power f of x into f dash x dx. அதாவது ஈயோட பவரில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் பக்கத்துலேயே இருந்ததுன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னவாக இருக்குன்னா இன்டெக்ரல் வேல்யூ என்னவாக இருக்குன்னா e power f of x plus c. இந்த மாடலில் இன்னும் சில சம்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நோட்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன். e power log x அப்படின்னா எக்ஸு, e power n log x அப்படின்னா x power n. எவாலுவேட் இன்டெக்ரல் e power 3x plus e power 5x by e power x plus e power minus x dxன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக போடுறதுக்கு அதான் டினாமினேட்டர் பார்ட் மாதிரி நியூமரேட்டரை நான் மாற்றுறதுக்கு பார்க்குறேன். e power 3x plus e power 5x இருக்குது, அதை நான் டினாமினேட்டர் வர மாதிரி கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ எதை எடுத்தானா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னா e power 4xஐ வெளில எடுத்துடுறேன். e power 4xஐ வெளில எடுத்தாச்சுன்னா டினாமினேட்டரில் இருக்கிறது அப்படியே நியூமரேட்டரில் வர மாதிரி வரும் பாருங்கள். e power minus x plus e power x. செக் பண்ணி பாருங்களேன். e power 4x into e power minus x is e power 3x. நியூமரேட்டர் வந்துருச்சா? அடுத்தது e power 4x into e power x, e power 5x மேலே இருக்கான்னு பாருங்கள், by e power x plus e power minus x dx. அதுக்கப்புறம் ரெண்டையும் கேன்சல் பண்ணுறோம். இப்போ e power 4xக்கு இன்டகிரேஷன் இது பார்க்க எப்படி இருக்குன்னா e power ax plus b. அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவாக இருக்கோ அதை நான் என்ன பண்ணுறேன் 1 by that கோஎஃபிஷியன்ட் போடுறேன். அப்போ e power 4x by 4 plus c. கிளியர் ஆகிடுச்சு அந்த சம்ம? அடுத்த சம் போலாமா? எவாலுவேட் இன்டெக்ரல் 1 minus 1 by x square e power x plus 1 by x dx. எப்படி போடுறேன்னு பாருங்கள். இதுக்கு ஜஸ்ட்டு எந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். e power f of x. ஈயோட பவரில் என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பாருங்கள். இந்த கணக்கு பார்த்தோன்னே காம்ப்ளிகேட்டடாக உங்களுக்கு தெரியும். பட் ஈயோட பவரில் என்ன ஃபங்க்ஷன், அதோ டெரிவேட்டிவ் பக்கத்தில் இருக்கா? எஸ், e power f of x. அதாவது f of xங்கிற இடத்துல x plus 1 by x இருக்குது. அந்த x plus 1 by xக்கு டெரிவேட்டிவ் பாருங்கள். எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் 1 வெளியில் இருக்கா? 1 by x, 1 by xக்கு டெரிவேட்டிவ் என்ன? minus 1 by x square அதுவும் இருக்கா? ஸோ இது பார்க்க எந்த ஃபார்முலாவில் இருக்குது? இன்டெக்ரல் e power f of x into f dash x dx இருந்தால் உங்களுக்கு என்ன தெரியும்? e power f of x plus c. கிளியர்? அப்போ e power what is your f of x? x plus 1 by x plus c. எவாலுவேட் இன்டெக்ரல் 1 by x into log x the whole square dx. எப்படி சொல்யூஷன் பண்ணணும்னு பாருங்கள். log x வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டீன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு ஃபங்க்ஷனை டீன்னு அசியூம் பண்ணால் அதோட டெரிவேட்டிவ் பக்கத்தில் இருக்கான்னு பார்க்குறேன். அப்போ log x டீன்னு அசியூம் பண்ணுறேன். அப்போ log xக்கு டெரிவேட்டிவ் என்னவா மாறும்? 1 by xன்னு மாறும். இஸ் இட் கிளியர்? அப்போ இந்த கணக்கு எப்படி இருக்குன்னா இன்டெக்ரல் 1 by x அது என்னவா மாறும்? dx by xங்கிறது dtன்னு மாறிடும். அப்போ இன்டெக்ரல் dt by t ஸ்கொயர்னு மாறும். இஸ் இட் கிளியர்? அப்போ 1 by t ஸ்கொயர் மாடல் இருக்குது. அப்போ 1 by t ஸ்கொயருக்கு இன்டகிரேஷன் t பவர் -2 plus 1 by -2 plus 1. -2 plus 1 என்னது? உங்களுக்கு -1. அப்போ log of mod x the whole power -1 by -1. அந்த -1 தான் உங்களுக்கு மேலே போயிடுச்சு by log mod x. அதாவது log x the whole power -1ங்கிறது எப்படி மாறிடுதுன்னா 1 by log xன்னு மாறி. புரிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இன்டெக்ரல் அதாவது இன்டெக்ரல் f dash x dxங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும்னா f of x plus cங்கிறது தெரியும். அந்த மாடலை இப்போ ஒரு கணக்கு போட போகிறோம். if f dash x is equal to e power x and f of 0 equal to 2 then find the value of f of x. f dash xக்கு f of xக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னா இன்டெக்ரல் f dash x dx is equal to f of x.
அந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ணி இப்போ நம்ம சம் போட போகிறோம். அப்போ இன்டகரல் f dash x dx is equal to இன்டகரல் f dash xக்கு பதிலாக என்ன இருக்குது, e power x dx. அப்போ e power xக்கு இன்டகிரேஷன் என்ன, e power x. f dash xக்கு இன்டகிரேஷன் என்ன, f of x. ஸோ f of x is equal to e power x plus c அப்படின்னு வந்தாச்சு. புரியுதா? அதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறேன். இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, f of 0வோட வேல்யூ 2. அதாவது எக்ஸு 0வாக இருந்தால் உங்களோட ஃபங்க்ஷனல் வேல்யூ என்னவாக இருக்குன்னா 2வாக இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், f of xக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன், e பவர் xக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ப்ளஸ் c. எனி நம்பர் டு த பவர் ஆஃப் 0 இஸ் ஆல்வேஸ் 1ங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்போ e பவர் 0வோட வேல்யூ என்ன, 1. அப்போ 2 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் c. அப்போ 2 மைனஸ் 1ங்கிறதா உங்களுக்கு என்னவா மாறும், c-ஆக மாறும். தேட் ஃபோர் c இஸ் ஈக்குவல் டு 1. கேட்ட கேள்வி c என்னன்னு கேட்கல, ஃபைண்ட் f of xன்னு கேட்டிருக்காங்க. ஸோ f of x இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், e பவர் x ப்ளஸ் சிக்கு பதிலாக என்னென்னு போடுறேன், 1ன்னு போடுறேன். அடுத்த டைப் பார்க்கலாம், டைப் 4. அதுலேயும் சில இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இருக்குது. டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலாவோட ரிவர்ஸ் தான் உங்களுக்கு இன்டகிரேஷன் தெரியும். அந்த ஃபார்முலா ரிப்பீட் பண்ணுறேன். இதை தரவாக படிச்சுட்டிங்கன்னா எந்த மாடலில் சம் கொடுத்தாலும் இந்த டைப் 4 மாடலில் இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணலாம். இன்டகரல் sin x dx இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. அதாவது காஸ் எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் மைனஸ் சைன் எக்ஸ். அப்போ சைன் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் மைனஸ் காஸ் எக்ஸ். அதாவது ரிவர்ஸில் சொல்லி பார்க்கணும். அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக எப்படி e பவர் f of xயில் போட்டிங்களோ, அதாவது e பவர் x மாடலில் போட்டிங்களோ, எப்படி log x மாடலில் போட்டிங்களோ அதே மாதிரி தான் இதுக்கும். இன்டகரல் சைன் ஆஃப் ax ப்ளஸ் b dx. எக்ஸுக்கு பதிலாக ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் நான் மாற்றி போட்டேன்னா என்ன பண்ணால் போதும், எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை 1/aன்னு போட்டுட்டு அகெயின் வி ஆர் ரீப்ளேசிங் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுறோம், ax ப்ளஸ் பின்னு போடுறோம். பாருங்கள் செகண்ட் ஃபார்மில் இன்டகரல் சைன் ஆஃப் ax ப்ளஸ் b dx இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/a cos of ax plus b plus c. நெக்ஸ்ட்டு இன்டகரல் cos x dx. அதுக்கு என்ன வரும், sin x plus c. ரிவர்ஸில் திங்க் பண்ணி பாருங்க, டெரிவேட்டிவ் ஆஃப் sin x is cos x உள்ளே இருக்குது. அப்போ இன்டகரல் ஆஃப் cos x என்னவா மாறும், sin x plus c. எக்ஸுக்கு பதிலாக ax plus b ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், இன்டகரல் cos of ax plus b dx is equal to என்ன சொல்லியிருக்கேன், x கோஎஃபிஷியன் என்ன, a. அதை 1/a. மேலே இருக்கிற அதே ஃபார்முலா தான் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுறோம், ax ப்ளஸ் பின்னு போடுறோம். அப்போ 1/a சைன் ஆஃப் ax ப்ளஸ் b ப்ளஸ் c. இன்டகரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் dx. அதுக்கு என்ன வருது, tan x ப்ளஸ் c. ரிவர்ஸில் திங்க் பண்ணுங்கள், tan x. tan xக்கு டெரிவேட்டிவ் என்ன, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். அந்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டகரலுக்குள்ளே இருக்கான்னு பாருங்கள். அப்போ இன்டகரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் என்ன வரும், tan x ப்ளஸ் c. நவ் ஐ ஆம் கோயிங் டு ரீப்ளேஸ் இன் த பிளேஸ் ஆஃப் x as ax ப்ளஸ் b. அப்போ சீக்கன் ஸ்கொயர் இன்டகரல் சீக்கன் ஸ்கொயர் ax ப்ளஸ் b dx ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை 1/aன்னு போடணுன்னு இருக்கேன். அப்போ 1/a tan ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ax ப்ளஸ் பியை ரீப்ளேஸ் பண்ணுறேன். 1/a tan ஆஃப் ax ப்ளஸ் b ப்ளஸ் c. அதே மாதிரி தான் இன்டகரல் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் dx ஈக்குவல் டு மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் c. அப்போ இன்டகரல் கொசிக்கன் ஸ்கொயர் ax ப்ளஸ் b dxனால் என்ன வரும், மைனஸ் 1/a. ஏற்கனவே இருக்கிற மைனஸை தான் இங்கே திருப்பியும் போட்டிருக்கேன். காட் ஆஃப் ax ப்ளஸ் b ப்ளஸ் c. இந்த ஃபார்முலா ஃபுல்லாக தரவாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா இன்டகிரேஷன் சம்ஸை போட முடியும். sin 2xக்கு என்ன ஃபார்முலா தெரியும், 2 sin x cos x. இன்னொரு ஃபார்முலா 2 tan x by 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் x. நம்ம எல்லா ஃபார்முலாவையும் தரவாக வச்சுட்டு ஹவு டு அப்ளை த ஃபார்முலாஸ் இன் இன்டகிரேஷனுங்கிறத தெரிஞ்சால் போதும். ஓகே, cos 2x. sin 2xக்கு 2 ஃபார்முலா இருக்குது, cos 2xக்கு 4 ஃபார்முலா இருக்குது. வாட் ஆர் ஆல் த ஃபார்முலாஸ், cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். அதுலேயே 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ். இதோட ப்ரூஃப் எல்லாம் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. 2 cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 அண்ட் 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். ப்ரூஃப் என்ன, அந்த ஃபார்முலாவை எப்படி வந்ததுன்னு ஒரு தடவை 11th புக் எடுத்து கோ த்ரூ பண்ணி பாருங்கள். அடுத்து sin 3x. sin 3xக்கு ஃபார்முலா 3 sin x மைனஸ் 4 sin cube dx. இஸ் இட் கிளியர்? அதே மாதிரி cos 3x 4 cos cube dx மைனஸ் 3 cos x. sin 3xன்னு வரும்போது எல்லாம் சைன்லேயே இருக்கும், cos 3xன்னு வரும்போது எல்லாம் காஸில் இருக்கும். sin 3xல முதல்ல sin x வந்துடும், cos 3xல முதல்ல cos cube x வரும். அந்த மாதிரி கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் கொடுத்து படிச்சுக்கோங்க. அடுத்து sin ஸ்கொயர் எக்ஸ். அந்த sin ஸ்கொயர் எக்ஸ் ஃபார்முலா cos ஸ்கொயர் எக்ஸ் ஃபார்முலா ரெண்டுமே எதுலேருந்து வந்ததுன்னா cos 2x ஃபார்முலாலேருந்து இது ரெண்டையும் நம்ம டிரைவ் பண்ணுறோம். cos 2xல இருக்கிற
1 minus 2 sin square x ஃபார்முலாலேருந்து sin square x ஃபார்முலா டிரைவ் பண்ணுறேன். 2 cos square x minus 1லேருந்து எதை டிரைவ் பண்ணுறோன்னா cos square x ஃபார்முலாவை டிரைவ் பண்ணுறோம். டிரைவ் பண்ணி பாருங்கள், இது வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. sin square x. So what is the formula for sin square x? 1 by 2 into 1 minus cos 2x. 1 by 2 of 1 minus cos 2x. cos square x ஃபார்முலா 1 by 2 of 1 plus cos 2x. அப்போ இங்கே xன்னு இருந்தால் உள்ளுக்குள்ளே காஸ் பக்கத்தில் எப்படி இருக்குது பாருங்கள், 2xன்னு இருக்கும். இதே கேவியை சைன் ஸ்கொயர் 2xன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னா 4xன்னு இருக்கும். இங்கே என்ன இருக்கோ அதோட டபுளாக உள்ளே இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by 2 இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் 2x. இப்போ சப்போஸ் இதே கேவியை காஸ் ஸ்கொயர் 2xன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ 1 by 2 இன்ட்டு 1 ப்ளஸ் இங்கே 2x இருக்குது, அப்போ அதோட டபுள் 4xன்னு போட்டுரும். கிளியர் ஆகிடுச்சா? அடுத்தது சைன் கியூப் எக்ஸ். இந்த சைன் கியூப் எக்ஸும் காஸ் கியூப் எக்ஸும் எங்கேருந்து டிரைவ் ஆகிருக்குன்னா sin 3xும் cos 3xலேருந்து டிரைவ் பண்ணுறோம். அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் sin cube x? 1 by 4 into 3 sin x minus sin 3x. cos cube xக்கு என்ன வரும்? அதே 1 by 4. அங்கே சைன் இருந்தால் இங்கே காசில் வரும், அங்கே மைனஸ் இருக்கும்போது இங்கே என்ன வரும்? ப்ளஸ் வரும். அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கொடுத்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க. 1 by 4 3 cos x ப்ளஸ் cos 3x. ஸோ இந்த ஃபார்முலா ஃபுல்லாக நல்லா தரவு பண்ணிக்கலாமா? இப்போ சம்முக்குள்ளே நம்ம போகலாம். எவாலுவேட் integral 2 cos x minus 3 sin x plus 4 secant square x minus 5 cosecant square x dx. எப்படி போடலாம்? integral of the sum and difference of the function. ஓகே, ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றுக்கா தனித்தனி இன்டெக்ரலாக போடுறேன். 2 cos x, 2 is a multiplying constant வெளில எடுத்துட்டேன். cos x, cos xக்கு இன்டெகிரேஷன் என்ன தெரியும் உங்களுக்கு? sin xன்னு தெரியும், அதனால் 2 sin xன்னு வந்திருக்கு பாருங்க. அடுத்தது மைனஸ் 3 is a multiplying constant வெளில எடுத்தாச்சு. sin xக்கு என்ன வரும்? மைனஸ் cos xன்னு வரும். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறனால இந்த மைனஸ் சேர்ந்து என்னவா மாட்டோம்? ப்ளஸ் 3 cos x. ஓகே, 4 is a multiplying constant ப்ளஸ் 4 எழுதிட்டோமா? secant square x. secant square xக்கு இன்டெகிரேஷன் என்ன? tan x. மைனஸ் 5 is a multiplying constant வெளில எடுத்துட்டேன். cosecant square x. cosecant square xக்கு என்ன இன்டெகிரேஷன்? மைனஸ் cot x. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறனா என்னவா மாட்டோம்? ப்ளஸ் 5 cot x plus c. So what is the answer? 2 sin x plus 3 cos x plus 4 tan x plus 5 cot x plus c. ஒவ்வொன்றிலையும் ஒரு c வரும். எல்லா சியும் சேர்த்து என்ன பண்ணுறேன்? கடைசியில் ஒரே சியாக மாற்றிக்கிறேன், ப்ளஸ் சின்னு போடுறேன். கிளியர்? நெக்ஸ்ட்டு எவாலுவேட் இன்டெக்ரல் sin cube x dx. எப்பயுமே இன்டெகிரேஷனில் மல்டிபிள் ஆங்கிள் இருந்தானா பண்ணிடலாம். sin ஸ்கொயர் எக்ஸு, sin கியூப் எக்ஸு, sin பவர் 4x அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு போடுறது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்களேன், sin கியூப் எக்ஸுக்கும் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன? 1 by 4 ஆஃப் 3 sin x மைனஸ் sin 3xன்னு தெரியும். இப்போ ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணுங்கள். 1 by 4 is a multiplying constant வெளில எடுத்தாச்சு. 3 sin xக்கு இன்டெகிரேஷன் என்ன வரும்? 3 is a multiplying constant. அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும்? மைனஸ் 3 by 4. கிளியர் ஆகிடுச்சா? sin எக்ஸு, sin எக்ஸுக்கு மைனஸ் காஸ் எக்ஸ், அதனால் மைனஸ் காஸ் எக்ஸ்னு வந்திருக்கு. அடுத்தது மைனஸ் sin 3x. மைனஸ் sin 3xனால் மைனஸ் அப்படியே வெளில வச்சுக்கிறேன். sin 3x இது எந்த ஃபார்முலாவில் இருக்குது? sin ax ப்ளஸ் b மாடலில் இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? cos 3x சைனுக்கு மைனஸ் வரும், ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ 2 மைனஸ் சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். sin 3xக்கு என்ன வரும்? மைனஸ் cos 3x, அதனால் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. cos 3x by 3 வெளியில் ஒரு 4 ஏற்கனவே இருக்குது, அப்போ 4 into 3 என்னவா மாறிடும்? 12ன்னு மாறும். ஸோ நோ நீட் டு கிவ் ஆல் த ஸ்டெப்ஸு. ஸோ இது எப்படி கொடுப்பாங்கன்னா sin cube xக்கு ஃபார்முலா கரெக்டாக எழுதிட்டிங்களா? 1 மார்க். அதுக்கப்புறம் அதுக்கு இன்டெகிரேஷன் கரெக்டாக போடுறீங்களா? 1 மார்க். 2 மார்க் ஈஸியாக வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? எவாலுவேட் இன்டெக்ரல் cos 2x ப்ளஸ் 2 sin ஸ்கொயர் x பை cos ஸ்கொயர் x dx. பார்க்க கணக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? ரொம்ப சிம்பிள். cos 2xக்கு ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அப்போ cos 2xக்கு என்ன ஃபார்முலா? 4 ஃபார்முலா படிச்சிருக்கீங்க. அந்த 4ல் இங்கே எதை போட்டால் உங்களுக்கு ஆப்டாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். 2 sin ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? sin ஸ்கொயர் எக்ஸ் ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ஷார்ப்பாக திங்க் பண்ணிங்கன்னா சம் இஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ 1 minus 2 sin ஸ்கொயர் எக்ஸ்ன்னு மாறும் cos 2x ப்ளஸ் 2 sin ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. அப்போ மைனஸ் 2 sin ஸ்கொயர் எக்ஸும் ப்ளஸ் 2 sin ஸ்கொயர் எக்ஸும் உங்களுக்கு என்ன ஆகிடும்? கட் ஆகிடும். கட் ஆகிட்டுனா பேலன்ஸ் என்ன இருக்குது உங்களுக்கு? 1 by cos ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குது. வாட் இஸ் 1 by cos ஸ்கொயர் எக்ஸ்? secant ஸ்கொயர் எக்ஸ். அப்போ இன்டெக்ரல் secant ஸ்கொயர் எக்ஸ் dx என்னவா மாறும்? tan x plus c. நெக்ஸ்ட் ஒன் எவாலுவேட் இன்டெக்ரல் 1 by
sin ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ். சம்மை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே வந்து ப்ராடக்டில் இருக்குது. ப்ராடக்டை நீங்கள் வந்து நியூமரேட்டரில் ப்ராடக்டாகவும் கொண்டு வரலாம், ரெசிப்ரோக்கலை யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஆனால் ப்ராடக்டில் இன்டகிரேஷன் போடக்கூடாது. இன்டகரல் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸாக இருந்தால் தான் பிரிக்க முடியும். ப்ராடக்டில் இருந்தால் ரூலே வேறு. சரியா? அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்போ இந்த கணக்கை எப்படி ப்ரொசீட் பண்ணுறது? வேறு வழியே இல்லை. மேலே இருக்கிற நம்பர் உங்களுக்கு 1ன்னு இருக்குது. 1ன்றது அதை எப்படி எழுதலான்னா sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதலாம். கிளியர் ஆகிடுச்சா? இப்போ மேலே அடிஷன், கீழே மல்டிப்ளிகேஷன். இப்போ நான் என்ன பண்ணலான்னா 2ஆக பிரித்து எழுதலாம். எப்படி? sin ஸ்கொயர் எக்ஸ் பை sin ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் எக்ஸ், sin ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை sin ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். கிளியர் ஆகிடுச்சா? அப்போ sin ஸ்கொயர் கட் ஆகிடுமா? இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டில் 1 பை காஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ரெண்டாவதில் காஸ் ஸ்கொயர் கட் ஆகிடுமா? இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 1 பை sin ஸ்கொயர்னு இருக்குது. வாட் இஸ் 1 பை காஸ் ஸ்கொயர்? காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். வாட் இஸ் 1 பை sin ஸ்கொயர் எக்ஸ்? கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ ஈஸியாக மாறிடுச்சு பாருங்கள். அப்போ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் அடிஷனில் மாறிடுச்சு. அடிஷனில் மாறினா இன்டகிரேஷன் ஈஸியாக போட்டுடலாம். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் tan x, கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் cot x. So what is the answer for integral 1 by sin square x cos square x dx na tan x minus cot x plus c. மிஸ் 1ன்னு கேட்குறப்பல 2 கொடுத்துட்டாங்க, 3 கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணலாம்? அந்த 2வையோ 3யோ வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டிங்கன்னா திருப்பியும் உங்களுக்கு 1ன்னு தான் வரப்போகுது. ஸோ அகெயின் we are replacing 1 by sin square x plus cos square x. அப்போ 2 பைன்னு வரும்போது 2வை வெளியில் எடுத்து அப்போ உங்களுக்கு ஆன்சர் எப்படி இருக்கும்? 2 of tan x minus cot x. கிளியர் நோ? நெக்ஸ்ட் சம் போகலாமா? இதுவும் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங் சம். எவாலுவேட் இன்டகரல் ரூட் ஆஃப் 1 மைனஸ் sin 2x dx. வெரி சிம்பிள். பார்க்கத்தான் கஷ்டம், ரூட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ டைரக்ட் இன்டகிரேஷன் பண்ண முடியாது. ரெண்டாவது 1க்கு இன்டகிரேஷன் sin 2xக்கு இன்டகிரேஷனும் பண்ணக்கூடாது. அப்போ என்ன மிஸ் பண்ணலாம்? அகெயின் த வெரி ஹெல்ப்ஃபுல் நம்பர் இஸ் 1. அப்போ இன்டகரல் ரூட் ஆஃப் 1 மைனஸ் sin 2x எப்படி எழுதுறேன்னா 1க்கு பதிலாக sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin 2xக்கு 2 ஃபார்முலா இருக்குது. எனக்கு என்ன ஃபார்முலா இங்கே தேவையாக இருக்குன்னா 2 sin x cos x தேவையாக இருக்குது. அப்போ கணக்கு எப்படி மாற்றிக்கிறேன்? இன்டகரல் ரூட் ஆஃப் sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 2 sin x cos x dx. புரிஞ்சிடுச்சா? இப்போ பார்க்க எப்படி இருக்குன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab மாடல் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் என்ன பண்ணுவீங்க? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவீங்க. ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் இருக்கும்போது என்ன பண்ணலாம்? அந்த ஸ்கொயர் போயிடும். அப்போ இன்டகரல் sin x மைனஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் வரும். இஸ் இட் கிளியர்? உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் sin xக்கு இன்டகிரேஷன் மைனஸ் காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் sin x. பட் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஃபஸ்ட்லேயும் மைனஸ் வருது, செகண்ட்லேயும் மைனஸ் வருதுனால ஐ எம் டேக்கிங் அவுட் மைனஸ் அவுட் சைட். ஸோ மைனஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் ப்ளஸ் sin x ப்ளஸ் சி. கிளியர் ஆகிடுச்சா? அடுத்ததுக்கு போகலாமா? Next we are going to see about integration by parts. So integral f of x plus or minus g of x இருந்தால் இன்டகிரேஷனை தனித்தனியாக பண்ணிடுறோம். இப்போ எந்த மாடல்லையும் இல்லை. ஸோ உங்களுக்கு கணக்கை பார்க்கும்போது இன்டகிரேஷன் எடுத்திங்கன்னா 4 மாடல் தான். ஒன்று வந்து டைரக்ட் இன்டகிரேஷன், அதாவது இன்டகிரேஷன் இஸ் தி ரிவர்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன், அந்த மாடல். ரெண்டாவது மாடல் என்னென்னா இன் த பிளேஸ் ஆஃப் எக்ஸ் வி ஆர் ரீப்ளேசிங் ஏ லீனியர் ஃபங்க்ஷன், தட் இஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பியை ரீப்ளேஸ் பண்ணால் என்ன பண்ணணும், அது ரெண்டாவது மாடல். மூணாவது மாடல் in the place of x we are replacing f of x, any function, but அதோட டெரிவேட்டிவ் இன்டகரலுக்குள்ளே இருக்கணும். அதாவது இன்டகரல் f of x the whole power n into f dash x dx, இன்டகரல் f of x the whole power root of f of x into f dash x, or இன்டகரல் log f of x into f dash x. அப்படிலாம் இருந்தானா அந்த f of x வந்து நான் tன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன், ஆர் எனி வேரியபிளை அஸ்யூம் பண்ணி அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் போடுறது மூணாவது மாடல். இந்த மாடல் எதுவுமே இல்லாமல் இருந்ததுன்னா மல்டிப்ளிகேஷனாவோ இல்லாட்டி ஒன்றை வந்து இன்டகிரேட் பண்ணி இன்னொரு பார்ட்டை வந்து இன்டகிரேட் பண்ண முடியாமல் இருந்ததோ, அப்படி இல்லாட்டி ரெண்டுமே இன்டகிரேட் பண்ண முடியாமல் இருந்ததுன்னா இன்டகிரல் பண்ண முடியாத ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்டகிரல் லாக் எக்ஸ் அப்படியெல்லாம் இருந்தானா வேறு வழியே இல்லை. எந்த மாடலை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். ஆர் ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இன்டகிரேட் பண்ண முடியாமல் ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் அதையும் நம்ம இதில் தான் பண்ண போகிறோம், இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ், தட் இஸ் டைப் 5. அதில் 2 ப்ரொசீஜர் இருக்குது, அது ரெண்டையும் இப்போ பார்க்கலாம். ஒன்று வந்து இன்டகரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகரல் விடியூ, அதாவது ஒரு ஃபங்க்ஷனை யூன்னு எடுத்துக்கிறேன், மீதி இருக்கிறதெல்லாம் டிவின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அப்போ இன்டகரல் யூடிவி ஈக்குவல் டு வாட்? யூவி மைனஸ் இன்டகரல் விடியூ. அந்த ஃபார்முலா வழியாக
இன்டகிரேஷன் பண்ணுறேன். திஸ் இஸ் ஒன் மெத்தட். அடுத்தது பாருங்கள், இஃப் யூ அண்ட் வி ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ், யூவும் வியும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், அதாவது யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், வி இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. தென் இன்டகரல் யூடிவி எப்படி எழுதலான்னா யூவி மைனஸ் யூ டேஷ் வி ஒன் ப்ளஸ் யூ டபுள் டேஷ் வி டூ ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படி போட்டே வரலாம். யூ டேஷ், யூ டபுள் டேஷ், யூ ட்ரிபிள் டேஷ், இதுக்கெல்லாம் பேர் என்னென்னா சக்ஸசிவ் டெரிவேட்டிவ். அதாவது நீங்கள் எதை யூன்னு அசியூம் பண்ணியிருக்கீங்களோ அதை கண்டினியூஸாக டெரிவேட்டிவ் பண்ணிகிட்டே வந்தானா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? யூ டேஷ், யூ டபுள் டேஷ், யூ ட்ரிபிள் டேஷ் அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்கள், வி ஒன், வி டூ அப்படிங்கிறது மீனிங் என்னென்னா சக்ஸசிவ் இன்டகிரேஷன். முதல்ல டிவின்னு எடுத்துருப்பீங்க, அந்த டிவியை இன்டகிரேட் பண்ணால் வி கிடைக்கும், அந்த வியை திருப்பி இன்டகிரேட் பண்ணால் வி ஒன், திருப்பி இன்டகிரேட் பண்ணால் வி டூ, அதை ஃபுல்லாக சேர்த்து எழுதினா அந்த மெத்தட்லையும் இன்டகிரேஷன் போடலாம். தட் இஸ் கால்ட் அஸ் பெர்னோலி தியரம், பெர்னோலி ஃபார்முலான்னு பேர். இன்டகரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் யூ டேஷ் வி ஒன் ப்ளஸ் யூ டபுள் டேஷ் வி டூ மைனஸ் யூ ட்ரிபிள் டேஷ் வி த்ரீ எக்ஸட்ரா. ஸோ இந்த இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபாலோ பண்ணும்போது எதை யூ எடுத்துக்கிறது, எதை நான் டிவியை எடுத்துக்கிறதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதுக்கு சில ரூல்ஸ் பார்க்கலாம். இஃப் த இன்டகிரண்ட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி எ ஃபங்க்ஷன் விச் இஸ் நாட் டைரக்ட்லி இன்டகிரபிள், அதாவது டேரெக்டாக உங்களால் இன்டகிரேட் பண்ண முடியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்டகரல் லாக் எக்ஸ் பண்ண முடியாது. அப்படி இருந்தானா எந்த ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த சிங்கிள் ஃபங்க்ஷன் நான் என்னென்னு அசியூம் பண்ணுறேன்? யூ. அப்போ இன்டகரல் லாக் எக்ஸ்ன்னு இருந்தால் லாக் எக்ஸை நான் யூன்னு அசியூம் பண்ணுறேன். புரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், இஃப் த இன்டகிரண்ட் கண்டெய்ன்ஸ் போத் டைரக்ட்லி இன்டகிரபிள் அண்ட் நான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன்ஸ், ஈஸியாக இருக்கிறது லாக் எக்ஸ் தான், ஆர் இ பவர் எக்ஸ் எடுத்துக்கிறேன். டைரக்ட்லி இன்டகிரபிள், இன்னொன்று நான் இன்டகிரபிள். இப்போ எக்ஸு லாக் எக்ஸு, டைரக்ட்லி இன்டகிரபிள் இஸ் எக்ஸு, லாக் எக்ஸ் இஸ் டைரக்ட்லி நான் இன்டகிரபிள். இப்படி ரெண்டு ஃபங்க்ஷன் உள்ளுக்குள்ளே வந்துருச்சுன்னா தென் டேக் நான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் அஸ் யூ, லாக் எக்ஸை யூன்னு அசியூம் பண்ணுங்க. புரிஞ்சிச்சா? எக்ஸ் லாக் எக்ஸ், எக்ஸ் இஸ் இன்டகிரபிள் டைரக்ட்லி, லாக் எக்ஸ் இஸ் நாட் இன்டகிரபிள். அப்படி வரும்போது நாட் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் என்ன இருக்கோ அதை யூவாக அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த ரூலை தரவாக மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா யூ கேன் ஈஸிலி டூ தி இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் சம்ஸ் வெரி குவிக்லி. அடுத்தது, இஃப் த இன்டகிரண்ட் கண்டெய்ன்ஸ் போத் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் இன்டகிரபிள், ரெண்டுமே இன்டகிரேட் பண்ண முடியுது. எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் இ பவர் எக்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் தம் இஸ் ஆஃப் த ஃபார்ம் எக்ஸ் பவர் என், எக்ஸ் இ பவர் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ், இல்லாட்டி எக்ஸ் சீக்கண்ட் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் சீக்கண்ட் எக்ஸ், அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் அப்படியெல்லாம் இருந்ததுன்னா எக்ஸ் பவர் என்னன்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்ததுன்னா அண்ட் என் இஸ் எ பாசிட்டிவ் இன்டிஜர், அப்படி ஏதாவது இன்டகரலுக்குள்ளே இருந்ததுன்னா தென் டேக் திஸ் எக்ஸ் பவர் என் அஸ் யூ, அந்த எக்ஸ் பவர் என்ன யூன்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி நம்ம என்ன செய்யலாம்னா இந்த வேர்டு ஐ லேட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி கூட நம்ம என்ன செய்யலாம், யூவை ஈஸியாக செலக்ட் பண்ணலாம். ஐ அப்படிங்கிறது இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், எல்லுங்கிறது லாகரதமிக் ஃபங்க்ஷன், ஏ அப்படிங்கிறது அல்ஜிப்ராயிக் ஃபங்க்ஷன்ஸ், டி அப்படிங்கிறது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், ஈங்கிறது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். இந்த ஆர்டரில் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா யூவை அசியூம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு யூ கேன் அப்ளை தி இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். Let we see some problems in integration by parts. பாருங்க, integral x e power minus x dx. இங்கே எப்படி இருக்கு? xும் integrable, e power minus xும் integrable. அப்போ எதை u அசியூம் பண்ணணும்? xஐ u அசியூம் பண்ணிக்கிறேன். பாருங்க சைடில் எழுதியிருக்கு சக்ஸசிவ் டெரிவேட்டிவ் u is equal to x. அப்போ uக்கு டெரிவேட்டிவ் போட்டு வரேன், dvக்கு இன்டகிரேஷன் பண்ணிட்டே வரேன். அப்போ u dash என்ன வரும்? 1ன்னு வரும். ரிப்பீட்டட் இன்டகிரல் dv equal to e power minus x dx. அப்போ v என்ன வரும்? e power minus xக்கு மைனஸ் e power minus x. v1 திருப்பி e power minus xக்கு இன்டகிரேஷன் மைனஸ் e power minus x. உங்களுக்கு ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால என்னவா மாடும்? ப்ளஸ்ன்னு மாடும். ஜஸ்ட் வி ஆர் அப்ளைங் த ஃபார்முலா. இன்டகரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் u dash v1. யூக்கு பதிலாக என்ன போட போகிறேன்? எக்ஸு. விக்கு பதிலாக மைனஸ் e power minus x, மைனஸை முன்னாடி போட்டுறேன். u dash 1, v1 e power minus x. ரெண்டுத்தில் என்ன காமனாக இருக்குது? மைனஸும் காமனாக இருக்குது, e power minus xும் காமனாக இருக்குது. ஸோ த ரிமைனிங் பார்ட் இஸ் x plus 1 plus c. நெக்ஸ்ட்டு இன்டகரல் x cube e power 3x dx. இதுவும் பாருங்களேன், எக்ஸ் க்யூபையும் இன்டகிரேட் பண்ண முடியும், e power 3x என்னால் என்ன செய்ய முடியும்? இன்டகிரேட் பண்ண முடியும். எப்படி சக்ஸஸிவில் போடுறேன், எப்படி இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். அப்போ u என்னவாகும்? எக்ஸ் க்யூப். dv என்னவா மாறும்? e power 3x dx. இங்கே சொல்லிட்டே வாங்க, u dash good 3x square, u double dash 6x, u triple dash 6. வெரி குட். அப்போ dvயை இன்டகிரேட் பண்ணிட்டே வரேன். வாட் இஸ் v? e power 3x by 3. திருப்பி இன்டகிரேட் பண்ணுங்கள்,
1/3 இஸ் ஏ மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் e பவர் 3xக்கு e பவர் 3x/3 வரும். ஏற்கனவே ஒரு 3 இருக்குது, அதனால் e பவர் 3x/9. அப்போ v2 e பவர் 3x/9 into 3 27. v3 e பவர் 3x/27 into 3 81. கிளியர் ஆயிடுச்சா? அப்படியே ஃபார்முலாவில் போடுங்க. u ட்ரிபிள் டேஷ் போட்டிங்கன்னா v3 வரைக்கும் போடணும். u பவர் 4 அதாவது ஃபோர்த் டெரிவேட்டிவ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா v பவர் 4 போடணும். இங்கே நான் u ட்ரிபிள் டேஷ் v கியூபோட நிறுத்திடுறேன். ஜஸ்ட் ஐ எம் அப்ளைங் த ரிசல்ட். ஸோ த ஆன்சர் இஸ் e பவர் 3x எல்லாத்துலேயும் காமனாக இருக்க வெளில எடுத்தாச்சுன்னா த ரிமைனிங் பார்ட் இஸ் x³/3 minus x²/3 plus 2x/9 minus 2/27 plus c. புரிஞ்சிச்சா? ஸோ வாட் இஸ் யுவர் இன்டெக்ரல் u dv? uv minus u dash v1 plus u double dash v2 minus u triple dash v3 போயிட்டே இருக்கும். பட் அதுக்கப்புறம்லாம் எனக்கு என்னவா வரப்போகுது? 0 வரப்போகிறதுனால இதோடையே நிறுத்திக்கிறேன். கிளியர்? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இன்டெக்ரல் log x dx. ஸோ ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்குது log x, ஆனால் அதை என்னால் என்ன பண்ண முடியாது? இன்டெகிரேட் பண்ண முடியாது. அப்படி இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன்? அதையே யூவாக அசியூம் பண்ணுறோம். அப்போ u இஸ் ஈக்குவல் டு log x. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x dx. அப்போ நீங்கள் கேட்கலாம், மிஸ் இதை பெர்னோலி தியரத்தில் போடலாமா? போட முடியும். பெர்னோலி ஃபார்முலா ஏன் அப்ளை பண்ண முடியாதுன்னா எக்ஸ் பவர் n இன்ட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கணும். இங்கே எக்ஸ் பவர் n இல்லை. அதனால் பெர்னோலியில் போடாமல் டைரக்ட்லி ஐ எம் அப்ளையிங் இன்டகிரேஷன் by parts. Okay, du equal to 1/x dx, integral dv equal to integral dx. அப்போ v என்னவா மாறிடும்? x மாறிடும். அதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். integral u dv equal to v க்கு பதிலாக x மைனஸ் integral v க்கு பதிலாக x du க்கு பதிலாக 1/x dx. xx கட் ஆகிடும், 1ன்னு இருக்கும். அதான் இன்டெக்ரல் சைடில் சொல்கிறேன். அப்போ 1க்கு இன்டகிரேஷன் எக்ஸு, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, செகண்ட்லி எக்ஸ் இருக்குது. காமன் பண்ணிங்கன்னா x into log x minus 1 plus c. This is your 3 mark question. Next question போலாமா? Evaluate integral x log x dx. This is also one of the 3 mark question தான். u இங்கே பாருங்களேன், xங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும்? இன்டகிரேட் பண்ண முடியும். log xங்கிறது இன்டகிரேட் பண்ண முடியாது. அப்போ இன்டகிரேட் பண்ண முடிகிற ஃபங்க்ஷனும் பண்ண முடியாத ஃபங்க்ஷன் வரும்போது எதை யூவாக அசியூம் பண்ணிக்கிறோம்? நான் இன்டகிரபிள் பண்ண முடியாத நான் யூவாக அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ u இஸ் ஈக்குவல் டு log x. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் du ஈக்குவல் டு 1/x dx. புரிஞ்சிருச்சா? dv ஈக்குவல் டு ரிமைனிங் ஃபுல்லாக dv அசியூம் பண்ணா, ரிமைனிங் என்ன இருக்குது? x dx. இன்டகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? dvயை இன்டகிரேட் பண்ணால் v, x dxஐ இன்டகிரேட் பண்ணால் x²/2. Clear? Just I am applying all the informations in the given formula. Integral u dv equal to uv minus integral v du. u க்கு பதிலாக என்ன இருக்குது? log x. v க்கு பதிலாக x²/2 என்ட்ரி போட்டாச்சா? மைனஸ் v க்கு பதிலாக x²/2, du க்கு பதிலாக 1/x dx. சிம்பிளை பண்ணிங்கன்னா 1/2 இஸ் ஏ மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட். x² xே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு xன்னு இருக்கும். எக்ஸுக்கு இன்டகிரேஷன் x²/2. ரெண்டு இடத்துல x²/2 இருக்குது பாருங்கள். காமன் அவுட் பண்ணி வெளில எடுத்துறேன். இன்டகிரல்லேருந்து வெளில எடுக்கல, அதை ஜாகிரதை பார்த்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு 1/2 மட்டும் தான் வெளில எடுக்கிறேன். இன்டகிரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் x²/2 காமன் பண்ணால் யூ ஆர் கெட்டிங் த ரிசல்ட் இஸ் x²/2 ஆஃப் log x minus 1/2 plus c. ஸோ இப்போ இன்டகிரேஷனில் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸு நல்லா கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாடலில் இன்னும் சில சம்ஸ் எல்லாம் அண்டு இன்னும் சில மாடல்ஸில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.